ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 4. ஹம்பிள் என்பதை EHLUBM எனும் குறியீட்டால் தரப்படின் எஜுகேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹம்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாக எழுதிக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, EHLUBMன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் கொடுப்போம். இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஈங்கிற லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈங்கிற லெட்ரு 6. ஸோ அடுத்த லெட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச். ஸோ இது 1. அடுத்த லெட்ரு பாருங்கள், அடுத்த லெட்ரு 5. எல்லுங்கிறது கொடுத்துருக்காங்க, 5ஆம் நம்பர். அடுத்து பாருங்கள், அடுத்து யூங்கிறது 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பிங்கிற லெட்ரு 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்த லெட்ரு எம்முங்கிறது கொடுத்துருக்காங்க, இது 3ஆம் நம்பர். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 615243 அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஒரு லாஸ்ட் நம்பர், அப்புறம் ஒரு ஃபஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் மறுபடியும் லாஸ்ட்டில் செகண்ட் நம்பர், ஃபஸ்ட்டில் செகண்ட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் தேர்ட் நம்பர், அதுலேயும் தேர்ட் நம்பர், இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனுங்கிறத நம்ம இதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எஜுகேஷனுங்கிறத நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவை, லாஸ்ட் நம்பர் எழுதலாம். லாஸ்ட் நம்பர் அப்படின்னா என்ன? ஸோ ஃபஸ்ட் நம்பர் இ, அடுத்து வந்து லாஸ்ட்டில் செகண்ட் நம்பர் ஓ. ஸோ அடுத்த லாஸ்ட் நம்பரில் எது வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் ஃபஸ்ட்டில் செகண்ட் நம்பர் டி. ஸோ அடுத்து வந்து மறுபடியும் லாஸ்ட்டில் தேர்ட் நம்பர் என்ன, ஐ. அப்போ ஃபஸ்ட்டில் தேர்ட் நம்பர் யூ. ஸோ அகைன் லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் லெட்டர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. மறுபடியும் உங்களுக்கு இந்த சைட்லேருந்து ஃபோர்த் லெட்டர் சி. ஸோ அடுத்த லெட்டர் என்ன இருக்குன்னா ஏ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்கள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் எழுத சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி நம்ம நம்பர் ஃபார்மேட் வச்சும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஃபார்மேட் புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் தான் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம அடித்து இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்இஓ இந்த இருக்குது, டிஐயு இந்த இருக்குது. இது ஆப்ஷன் டி. தேங்க்யூ.